வணக்கம். பாரத் டியூஷன் சென்டர் சங்கரங்கோவில். இது 9th சயின்ஸில் புக்பேக் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள் பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா பாய்மங்கள். அதுலேருந்து தான் இன்றைக்கி புக்பேக் 1 வேர்ட் ஃபுல்லாக எல்லாமே பார்க்க போகிறோம். ரைட். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும்போது அதன் அளவு. ஓகேவா? இப்போ நீருக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீருக்கு உள்ளே, இப்போ நீர்னு வச்சுக்கோங்க. இது இப்போ காற்று குமிழி இப்படி இருக்குன்னா வர வர என்ன செய்யும் அப்படின்னா பெருசாகிட்டே போகும். அதுதான் கேட்குறாங்க. நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும்போது அதன் அளவு என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஓகேவா? என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். வர வர என்ன அப்படின்னா அது அதிகரிச்சுட்டே போகும் அதனுடைய அளவு. இப்போ வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணம். இப்போ எது குறைவாக இருக்கும் அப்படின்னா அடர்த்தி குறைவாக இருக்கும். ஓகேவா? வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றுடைய அடர்த்தியே காரணமாக அமையும். சரி. அடுத்து 3, அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம். அதனுடைய என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. அழுத்தம் அதிகரிக்கும் போது கொதி நிலையும் என்ன செய்யும் அப்படின்னா உயரும். ஓகேவா? இதன் காரணமாகவே அந்த ப்ரெஷர் குக்கரில் உணவு விரைவாக சமைக்கப்படுகிறது. ஓகேவா? இப்போ அழுத்தம் அதிகரிக்கும் போது கொதிநிலையும் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். இதனால் விரைவாக உணவு சமைக்கப்படுகிறது. சரி. நெக்ஸ்ட், நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. நீருள்ள வாளி ஒன்று இருக்கு. ஓகேவா? சரி. சில காற்று புகாத ஒரு அடைப்பானால் மூடப்பட்ட ஒரு காலி பிளாஸ்டிக் பாட்டில் என்ன செய்யணும், இந்த இடத்துல உள்ள மூழ்க வைக்கிறது. ஓகேவா? ரைட். கீழ் நோக்கி அழுத்தப்படுது. இப்போ காற்று கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செலுத்தும் விசையானது அதிகரிக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? ஓகேவா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தமும் என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும். இப்போ என்ன அப்படின்னா அழுத்தம் B = F/A. ஓகேவா? அழுத்தம் அதிகரித்தால் விசையும் என்ன செய்யும் அதிகரிக்கும். ஏன்னா அழுத்தமும் விசையும் ஒன்றுக்கு எப்படி நேர்த்தகவில் இருக்கு. ஓகேவா? இப்போ விசை அதிகரிக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்கிறது. அழுத்தம் அதிகரிக்கும் போது ஓகேவா அதனால் விசையும் மதிப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும். ஓகேவா? ரைட். அழுத்தம் நிறை சார்ந்த மதிப்பு ஓகேவா ρGH. ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா விசை அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும் போது விசை அதிகரிக்கும். இதனால் உயரம் என்ன செய்யும் ஆழமும் அதிகரிக்கும். ஆழம் அதிகரித்தால் அழுத்தம் அதிகரிக்கும். அப்போ அழுத்தம் அதிகரித்தால் விசை அதிகரிக்கும். இதுதான் காரணம். ஓகேவா? ரைட். இதுக்கு என்ன அப்படின்னா நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது. இப்போ பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செல்கிற விசை அதிகரிக்கிறது. இப்போ விசை அதிகரிக்கிறது அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன? ஓகேவா? ஆழம் அதிகரித்தால் அழுத்தமும் அதிகரிக்கும். இதுதான் காரணம். சரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பொருளானது
திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது உணரப்படும் எடையானது அது உண்மையான எடையை விட லேசாக தோன்றும். ஓகே, பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது உணரப்படும் எடையானது அந்த உண்மை எடையை விட லேசாக தோன்றும். இப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா புரியுற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? கிணறு, இப்போ கிணத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேவா, வாளியில் என்ன செய்வோம், கிணத்துக்குள்ள வந்து வாளியில் வந்து தண்ணி இறக்கும். ஓகேவா? ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னா கிணத்துக்குள்ள வாளி இருக்கு. அப்போ நம்ம இங்கே ஒரு விசை கொடுத்து அதனுடைய வந்து அந்த கையினுடைய மறுமுனை பிடிச்சி நம்ம இழுப்போம். இப்போ அந்த வாளி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப லேசாக தெரியும். இப்போ தண்ணியை விட்டு இந்த வாளி வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ அதனுடைய எடை வந்து அதிகரிப்பது போல. இதே நீங்கள் நம்ம வந்து ரொம்ப பேர் உணர்ந்திருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ஆசிரியர் சொல்லிடலாம். பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது அது உணரப்படும் இடையானது அது உண்மையான இடையை விட எப்படி இருக்கும், குறைவாக தோன்றும். ஓகேவா? குறைவாக தோன்றும். அப்போ நீருக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து வாளியை இழுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையும் இழுத்தாலும் அது எப்படி இருக்கும், ரொம்ப லேசாக தெரியும். அப்போ எடை வந்து எப்படி இருக்கும், குறைவாக தெரியும். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. வளிமண்டல அழுத்தத்தை அளவிடப்படும் கருவி காற்றழுத்தமானி. காற்றழுத்தமானி. இதுதான் என்ன அப்படின்னா வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. ஓகேவா? ரைட். இப்போ திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசையானது திரவத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் மீது, இப்போ திரவம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இது ஒரு பொருள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மூழ்கி இருக்கு. இப்போ திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மிதப்பு விசை. எப்பவுமே மிதப்பு விசை வந்து மேல் நோக்கி செயல்படும். மிதப்பு விசை. இப்போ மிதப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் பேஸை பொறுத்தது. அப்போ எதை பொறுத்து அமையும், திரவத்தில் எதை பொறுத்து அமையும்? ஓகேவா? ஸோ அடர்த்தியை பொறுத்து அமையும். எதை பொறுத்து அமையும், அடர்த்தி. ஓகேவா? அப்போ அடர்த்தியை பொறுத்து தான் மிதப்பு விசை அமையும். இப்போ சொல்லிடலாம், எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நீரினுடைய அடர்த்தி அதிகம், திரவத்தினுடைய அடர்த்தி அதிகம் அப்படின்னா அப்போ அந்த பொருள் மிதக்கக்கூடிய அளவு எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அப்போ மிதப்பு விசை எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். திரவத்தின் அடர்த்தி வந்து குறைவாக இருக்கு அப்படின்னா ஒரு பொருள் வந்து உள்ள மூழ்கி இருக்கக்கூடிய அளவு அதிகமாக இருக்கும். அதனால் மிதப்பு விசை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ இதுதான் காரணம். பலரசம். 4வது கொஸ்டின். பலரசம் மருந்த பயன்படும் உறிஞ்சி கொள்ளல் டேஸ் மூலம் வேலை செய்கிறது. பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சி கொள்ளல் ஸ்ட்ராங் சொல்லுங்க. இது எதன் மூலமாக வேலை செய்யும், அழுத்தம். எதன் மூலம் அப்படின்னா அழுத்தம். அழுத்தம் மூலமாக தான் இது என்ன செய்யும், வேலை செய்யும். ஓகேவா? சரி. இதுதான் என்ன அப்படின்னா வந்து பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சி கொள்ளலில் வந்து பயன்படக்கூடிய தத்துவம்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது சரியா தவறா, தவறு நிலை என்ன செய்யணும், திருத்தி எழுதணும். சரியா தவறா, தவறு இருந்தால் அதை என்ன செய்யணும், திருத்தி எழுதணும். இப்போ இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடை மிதப்பு விசையை தீர்மானிக்கிறது. இப்போ என்ன அப்படின்னா ஒரு பொருள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு பொருள் மூழ்குது அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு மூழ்கி இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நீரை வந்து இந்த தொட்டியிலிருந்து என்ன செய்ய நமக்கு வெளியேற்றும். ஓகேவா? ஒரு பொருள் வந்து நீரில் வந்து எந்த அளவுக்கு மூழ்குதோ அந்த அளவுக்கு சமமான ஒரு இலையை வந்து என்ன செய்யும், நீரின் நிலை வந்து வெளியேற்றும். இப்போ இடப்பெயர்ச்சி செய்கிற நீரின் நிலை மிதப்பு விசை தீர்மானிக்கிறது. இது வந்து என்ன அப்படின்னா சரி. ஓகேவா?
ஆன்சர் என்ன அப்படின்னா சரி. இப்போ ஒரு பொருளின் வடிவம் பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு பொருளின் வடிவம் தீர்மானிக்குமா? தீர்மானிக்கவே செய்யாது. எப்படி ஒரு சதுரமாக இருந்தாலும் சரி, ஒரு கோள பரப்பாக கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் இதை வந்து தீர்மானிக்காது. அப்போ இது தவறு. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் வடிவம் வந்து தீர்மானிக்காது, பட் அடர்த்தி என்ன செய்யும் அப்படின்னா தீர்மானிக்கும். ஓகேவா? அடர்த்தியை பொறுத்து தான் என்ன செய்யும், அந்த பொருள் வந்து மிதக்குமா மூழ்குமா அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் என்ன வரும் அப்படின்னா, வடிவம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரும், அடர்த்தி அப்படின்னு வரும். வடிவம் இருக்கக்கூடிய இடத்துல அடர்த்தி. சரி. மிக உயரமான கட்டிடங்களின் ஓகேவா, கட்டிடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டிடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது. ஓகேவா? ரைட். இப்போ மிக உயரமான கட்டிடங்கள் அடிப்பாகம், உயரமான கட்டிடம் இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு ஒரு உயரமான கட்டிடம். சரி. இப்போ இந்த உயரமான கட்டிடம் அடிப்பாகம், இந்த அடிப்பாகம் இல்லையா? ரைட். இந்த அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டிடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்தும். ஸோ இது தவறு. ஓகேவா? ரைட். ஏன்னா வந்து அழுத்தம் வந்து ஓகேவா பரப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்த்தரவே இருக்கும். ஓகேவா? பரப்புக்கு எப்படி இருக்கு, எதிர்த்தரவே இருக்கு. இப்போ பரப்பு வந்து குறைவாக இருந்தால் விசை அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ பரப்பு வந்து அந்த கட்டிடத்தின் அடிப்பாகத்தினுடைய பரப்பு அதிகமாக இருந்தால் அழுத்தம் குறையும். பட் பரப்பு குறைவாக இருந்தால் அடிப்பாகத்தில் செயல்படுகிற அழுத்தம் அப்படின்னும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, அடிப்பாகம் அகலமாக இருக்கும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பரப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அதிக அழுத்தத்தை வந்து என்ன செய்யும், புவியின் மீது செலுத்தும். அதிக அழுத்தமாக சுரேஷ். அப்போ என்ன அப்படின்னா பரப்பு வந்து அதிகம், பட் அப்போ செலுத்தக்கூடிய அழுத்தம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இந்த இடத்துல அதிகம் அப்படி இப்போ என்ன செய்யலாம், குறைந்த அழுத்தத்தை புவியின் மீது செலுத்தும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆன்சர். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். ஸோ சரி. இப்போ நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களிலிருந்து எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது. இதுவும் சரி. ஓகேவா? சரி. அடுத்து பொறுத்துக. ஓகேவா? பொறுத்துக. அடர்த்தி. ஓகேவா? அடர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய அழகு வந்து பாருங்க. அடர்த்தியின் அழகு நிறைப்பை பருமன். ஓகேவா? அடர்த்தியின் அழகு என்ன, நிறைப்பை பருமன். சரி. 1 கிராம் எடை, இது 1 கிராம் எடை. ஓகேவா? 980 டைனுக்கு சமம். 1 கிராம் எடை என்பது 980 டைனுக்கு சமம். ஓகேவா? பாஸ்கல் விதி. ஓகேவா? என்ன அப்படின்னா பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி என்ன அப்படின்னா அழுத்தம். பாஸ்கல் விதி வந்து அழுத்தம். அது பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம். சமன்பாடு. ஓகேவா? பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் என்ன அப்படின்னா H ρg. பால்மானி. உங்களுக்கு தெரியும் பால்மானி எதற்கு பயன்படும்? ஓகேவா? பாலினுடைய அடர்த்தியை அளப்பதற்கு பயன்படும். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடர்த்தி வந்து நிறைப்பை பருமன். இது சமன்பாடு. 1 கிராம் எடை என்பது வந்து 980 டைனுக்கு சமம். பாஸ்கல் விதி வந்து அழுத்தத்தின் அடிப்படையில் அமையும். பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் என்ன அப்படின்னா H ρg. ஓகேவா? பால்மானி. பாலுடைய அளவை அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பயன்படும். ஓகேவா? சரி. அடுத்து ரெண்டு கூற்றுகள் இருக்கு. சரியானதை தேர்ந்தெடு.
சரியானதை தேர்ந்தெடுத்து எது சரியானது ஓகேவா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் ஓகேவா, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை, அதாவது சரி. மேலும் கூற்று வந்து காரணம் வந்து கூற்று சரியாக விளக்குகிறது அப்படின்னு அர்த்தம், சரியான விளக்கம். இப்போ இது வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி உண்மை, ஆனால் வந்து காரணம் இருக்கு அது கூற்று தவறான விளக்கம் ஓகேவா. இங்கே கூற்று உண்மை ஆனால் காரணம் தவறு, இந்த கூற்று தவறு காரணம் சரி ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ கூற்று ஒரு பொருள் மதிப்பதற்கு தனது எடைக்கு சமமான எடையுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் ஓகேவா. ஒரு பொருள் வந்து மதிப்பது, ஒரு பொருளை மதிப்பிடணும் அப்படின்னா தனது எடைக்கு சமமான எடையுள்ள நீரை என்ன செய்ய வேண்டும், வெளியேற்ற வேண்டும். காரணம் அப்பொருள் எந்த ஒரு கீழ்நோக்கிய விசையும் என்ன செய்யாது, உணர்வதில்லை. அந்த பொருளின் மீது எந்த விதமான ஒரு விசையும் கீழ் நோக்கி செயல்படாது, உணராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ரைட், இதுக்கு மேல உள்ள 4 ஆன்சர் இது கரெக்ட் ஓகேவா. எது அப்படின்னா ஆனா கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். நம்ம வந்து காரணம் கூற்றை நன்றாக என்ன செய்து சரியாக விளக்குகிறது ஓகேவா. ரைட், அடுத்து ரெண்டாவது நீரியல் தூக்கி கூற்று சொல்லியிருக்காங்க. நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது ஓகேவா. நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. காரணம் ஓரளவு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசையே அழுத்தம் ஓகேவா. அழுத்தம் ஏற்கனவே சொன்னேன் P=F/A ஓகேவா. ரைட், இப்போ நீரியல் தூக்கி பாஸ்கல் விதியின் அடிப்படையில், பாஸ்கல் விதினா என்ன அப்படின்னா ஒரு பரப்பில் வந்து அழுத்தம் வந்து எல்லா புள்ளிகளும் சமமாக கடத்தப்படும் ஓகேவா. ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம் வந்து எல்லா திசைகளிலும் எல்லா புள்ளிகளிலும் அந்த அழுத்தம் வீட்டும் சமமாக வந்து கடத்தப்படும். அப்போ அழுத்தத்தை பற்றி சொன்னதுனால இங்கே அழுத்தம்னா என்ன அப்படின்னு காரணத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா 2க்கு ஓகே. ரெண்டாவது கொஸ்டினுக்கும் சரி, ரொம்ப நன்றி. அடுத்த 4வது பாடம் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.